ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கரன் கோயில் பக்கத்தில, அதாவது திருநெல்வேலி பக்கத்தில இருக்க சங்கரன் கோயில் பக்கத்தில இருக்க இந்த புத்தர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கேன். நீங்க பின்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த புத்தர் டெம்பிள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மாரி புத்தர் டெம்பிள் இந்தியாவுல ஏன் தமிழ்நாட்ல எந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுக்கலாம். நெறைய புத்தர்கள் பத்திய இதெல்லாம் நம்ம புக்ல படிச்சிருப்போம். ஆனா நம்ம திருநெல்வேலியில பக்கத்தில சங்கரன் கோயில்ல இந்த மாரி ஒரு புத்தர் டெம்பிள் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ வாங்க உள்ள போய் அந்த புத்தர் டெம்பிள பத்தி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோல. இந்த புத்தர் டெம்பிள்ல பார்த்தீங்கன்னா 2 விதமான இடங்கள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புத்தருக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாரி ஒரு இடம் இருக்கு. அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா, பில்டிங்கா இருக்கு. அந்த பில்டிங்ல வந்து தான் புத்தருக்கான பூஜை பண்றவங்க வந்து தங்குறதாவும், அவங்க வந்து தியானம் பண்றதுக்காகவும், பூஜை பண்றதாவும் அங்க இருக்கு. ஸோ முதல்ல நம்ம இந்த ட டூரிஸ்ட் ஸ்பாட் மாரி இருக்கிற அந்த புத்தர் டெம்பிளுக்கு நம்ம முதல்ல போய் விசிட் பண்ணலாம். வாங்க போகலாம். இந்த புத்தர் கோயிலுடைய முதல் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெப்ப பார்த்தாலே தெரியும். ரொம்ப அழகா ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க. இதில வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க ஏதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்கன்னா, அழகா வந்து இதில வந்து இப்படி ஒரு உட்கார்ந்து ஒரு ஸ்டைலா ஒரு ஃபோட்டோ போட்டீங்கன்னா, அத வந்து Instagramல வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா பண்ணலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த இடம். இந்த இடத்துல நெறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னே வராங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா கட்டியிருக்காங்க. சரி வாங்க உள்ள போய் இன்னும் என்னென்ன அற்புதங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துக்கு மேல வந்து அப்படியே இந்த வியூவ பார்த்தீங்கன்னா, அப்படியே அற்புதமா இருக்கு. அப்படியே இயற்கை வந்து சுத்தி பாருங்க சூப்பரா இருக்கு. சுத்தி சரவுண்டிங்லாம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் இருக்கு. அ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க தியானம் பண்றதுக்கு ஒரு அருமையான லொக்கேஷன். ரொம்ப அற்புதமாவே இருக்கு பாருங்க சுத்தி. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம மேல வந்தோனே முதல்ல பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு. வே புத்தருடைய ஸ்டாச்சு பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. அவர் ஒரு தியான நிலையில உட்கார்ந்திருக்காரு. ரொம்ப பெரிய சிலையா இருக்கு. இந்த சிலைய சுத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த புத்த மொழிகள்ல நெறைய எழுதியிருக்காங்க. அது நமக்கு எதுவுமே புரியல. இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நம்ம உள்ள வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தோனே இந்த ஒரு அற்புதமான புத்த சிலை. ரொம்ப பெரிய சிலை. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பின்னாடி எழுதியிருக்காங்க பாருங்க புத்த மொழிகள்ல. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு மாரி தியானம் பண்ற நிலைமையில அந்த புத்தர் இருக்காரு. அவர சுத்தி அந்த எழுத்து, அதுக்கப்புறம் அமைதியான இடம், அந்த அவருடைய அந்த சிலைய பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படியே அந்த புத்தர் சிலையிலேருந்து சைடாக்க நம்ம வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ர மேல ஒரு பிரகாரம் மாரி ஒரு இருக்கு. அதே மாரி கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிரகாரம் இருக்கு. அண்டு சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபாரஸ்ட் ஏரியா மாரி ரொம்ப அற்புதமா மரங்கள்லாம் வளர்த்து பசுமை நிறைந்ததா தான் இருக்கு. மொத்தம் 2 இடம். ஒண்ணு வந்து இப்போ கீழ ஒண்ணு, மேல ஒண்ணு. இப்ப நான் மேல இருக்கிற இடத்துல தான் நான் உங்களுக்கு சுத்தி காட்டிட்டு இருக்கேன். மேல இருக்கிற பிரகாரத்து வழியா அப்படியே நம்ம நடந்து போறதுக்கு நல்லாயிருக்கு. வியூ சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாவும், ஒரு காமான பிளேஸாவும் இருக்கு. இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ரொம்ப அற்புதமா இருக்கு. பில்டிங்கோட இது வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கு. சரி வாங்க உள்ள சுத்தி பார்க்கலாம். நம்ம அங்க முன்னாடி பார்த்ததுல வந்து புத்தர் வந்து யோகா பண்ற மாரி இருந்தாரு. இங்க கொஞ்சம் அசந்து தூங்குற மாரி கண்டிஷன்ல, அவர் படுத்து தூங்குற கண்டிஷன்ல ஒரு ஸ்டாச்சு இருக்கு. எல்லா ஸ்டாச்சு முன்னாடியுமே பூஜை பண்ணதுக்கான பத்திகள் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் மாரி ஒரு பூஜை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதுமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த புத்தர் வந்து யோகா பண்ற மாரி பார்த்தோம் இல்லையா? அந்த வழியில அப்படியே சைடாக்க நம்ம அந்த பிரகாரத்துல சுத்தி வரும்போது, ஒரு புத்தர் வந்து படுத்திருக்க மாரி ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. அடுத்து உள்ள என்னென்ன ஸ்டாச்சுலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து இந்த புத்தருடைய சிலைய பார்த்தீங்கன்னா, ஒரு கை வந்து மேல பக்கம் தூக்கிக்கிட்டு, இன்னொரு கை பார்த்தீங்கன்னா, கீழ பக்கம் தூக்கிட்டும் இருக்கிற மாரி இருக்கு. அண்டு இதில வந்து இந்த புத்தருடைய நெறிமுறைகள் நெறைய நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் நெறைய கருத்துக்கள சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கருத்துக்களுக்கு ஏத்தாப்பயும் அவருடைய ஸ்டாச்சுக்கள் வந்து இந்த இடத்துல பில்டிங்கில வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப ஒரு கருத்துக்கள அருமையா சொல்ற விதமா, நல்லா அற்புதமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்குன்னு. இதுவரை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வர வழியில வந்து ஒரு 3 ஸ்டாச்சு பார்த்தோம். 3வது ஸ்டாச்சுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, 4வது ஸ்டாச்சு. இந்த 4வது ஸ்டாச்சுல வந்து மறுபடியும் புத்தர் வந்து தியான நிலையில தான் இருக்காரு. புத்தருடைய நெறிமுறைகள்ல ரொம்ப முக்கியமானது வந்து தியானம். அதாவது அமைதி காக்கிறது. எந்த ஒரு கோவம் வந்தாலும் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முகப்பெரிய மிகப்பெரிய தத்துவத்துல ஒண்ணு. இந்த புத்தர் கோயிலுடைய இந்த வந்த பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 4 ஸ்டாச்சு இருக்கு. ம ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்தது தியான நிலையில ஒண்ணு பார்த்தோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கை மேலேயும், ஒரு கை கீழேயும் பார்த்தோம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, புத்தர் படுத்திருக்க மாரி பார்த்தோம். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, அவர் மறுபடியும் தியான நிலையில இருக்கிற மாரி நம்ம பார்த்தோம். இந்த மாரி ஸ்டாச்சுக்கள் வந்து இத சுத்தி சரவுண்டிங்ல வச்சிருக்காங்க. மொத்தம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 2 பிரகாரம் மாரி வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து இந்த மாரி ஸ்டாச்சுக்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த பிரகாரத்த பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சும்மா ரவுண்ட் அடிக்கிற மாரி சிம்பிளா தான் இருக்கு. இது வந்து அந்த 2வது பிரகாரத்துல இருக்கிறது. இதுல வந்து சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு.
அண்டு இதில் இந்த லைனில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அமைதியாக இருக்குது. அண்ட் இந்த லைனில் நம்ம நடந்து வந்தாலே நமக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லவ்வர்ஸ் வந்து வந்து போகிற இடமாவும் இருக்குது. ரொம்ப ஆட்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க. இடமும் கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. இந்த அற்புதமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து லவ்வர்ஸ்கள் சில அட்ராசிட்டிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? எப்பயும் ஹார்ட்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. எப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவில், அதுவும் இவ்வளோ அழகான ஏரியா பக்கத்தில் சுற்றி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அமைதியாக காமாக இருக்குது. ஃபுல்லாக வந்து ஒரு காட்டுக்குள்ளே பண்ணி வச்சுருக்க மாதிரி ஒரு இடம். நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி லவ்வர்ஸ்கள் வந்து சில அட்ராசிட்டிகள் பண்ணி வைக்கிறாங்க. அங்கங்கே பெயிண்டிங்லலாம் எழுதி வச்சுருக்காங்க லவ்னு. இப்படி ஒரு அற்புதமான டூரிஸ்ட் பிளேஸாக ஆகிட்டு வர இடத்துல இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு இது. அந்த புத்தருடைய பெரிய ஸ்டாச்சு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாச்சு, இதில் புத்தருடைய சிலை இருக்குது. அண்டு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் பில்டிங் மாதிரி இருந்தது இல்லையா, அதுதான் இது. அதோட படிக்கட்டு மேலே ஏறி பார்க்கும்போது ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி இருக்குது மேலே. அதுக்கு மேலே ஏறி போய் பார்ப்போம். இதில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் ரொம்ப அழகாக பூத்துருக்கு. அண்டு பக்கத்தில் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருந்துச்சு. இந்த பூக்கள்லாம் பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே தான் அந்த பூஜை பண்ணுறதுக்கான இடம் மாதிரி சொல்லுதாங்க. சரி, உள்ளே போய் அந்த இதை போய் பார்க்கலாம். நாங்கள் உள்ளே வந்த நேரம் டோர்லாம் க்ளோஸில் தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்காண்டி நான் அந்த கண்ணாடி வழியாக உள்ளே பூஜை பண்ணுற இடத்த காட்டுதேன். பார்த்தீங்களா, நிறைய ட்ரம்ஸ்லாம் இருக்குது. இந்த இடத்துல தான் பூஜை பண்ணி ட்ரம்ஸ்லாம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 4:30 to 6 PM. இது வந்து நீங்கள் மார்னிங்கில் வந்தாலும் 4:30 to 6 PM அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:30 to 6 PM. ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோவில் வந்து புத்தருடைய ஃபுல் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்மளை யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய இடத்துல வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த புத்த டெம்பிளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதை மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். மீண்டும் உங்களை நான் இதேமாரி ஒரு வீடியோ பார்க்கலாம்.